வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாடு முழுவதும் தேர்தல் களம் விறுவிறுப்பாக சுறுசுறுப்படைந்திருக்கிறது. தமிழகத்திலும் இதற்கு விதிவிலக்கல்ல. தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவு 5 முனையா 6 முனையா என்று தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான போட்டிகள் ஏற்பட்டிருக்கின்றன. முதல் முறையாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி இங்கு தனித்து களமிறங்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீண்ட காலமாக மத்திய அமைச்சர்கள் அங்கம் வைத்திருக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக அவரை சந்திப்போம். வணக்கம் சார். 2004-2009 பொது தேர்தலில் நீங்க சந்திச்ச போது இருந்த கான்பிடன்ஸ் லெவல், அந்த நம்பிக்கை அளவு இந்த 2014 பொது தேர்தலை எதிர்கொள்ளும் போது காங்கிரஸ் கட்சி இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? 2004 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருந்தது. வாஜ்பாய் பிரதமராக இருந்தார். இந்தியா ஒளிர்கிறதுன்னு ஒரு மிகப்பெரிய விளம்பரத்தை எல்லாம் அவங்க கட்டவிழ்த்து விட்டாங்க. ஊடகங்கள் எல்லாம் மீண்டும் வாஜ்பாய் பிரதமராவதை யாரும் தடுக்கவே முடியாதுன்னு எழுதினாங்க. அதனால பின்னோக்கி பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த நம்பிக்கை ஒரு அளவுக்கு தான் இருந்தது. தேர்தல் முடிவுகளும் பாரதிய ஜனதா கட்சியை விட காங்கிரஸ் கட்சி ஓரளவு தான் முந்தி வந்தது. 6 தொகுதிகள் மட்டும்தான். 2009 ஊடகங்கள் எங்களுக்கு எதிராக தான் இருந்தன. 5 ஆண்டுகள் ஆட்சி செய்து முடித்தாகிவிட்டது. வாஜ்பாய் ஆட்சியே மாற்றப்பட்ட போது மன்மோகன் சிங் ஆட்சி எம்மாத்திரம், இதையும் மாற்றி விடுவார்கள் என்று எல்லா ஊடகங்களும் எழுதினார்கள். இல்லைன்னு மறுக்கலாம், அந்த ஆதாரங்கள்லாம் நான் வச்சிருக்கேன். என்ன கணித்தார்கள், எத்தனை இடங்கள் என்னெல்லாம். ஆக 2009 ஓரளவு தான் நம்பகத்தன்மை, நம்பிக்கை இருந்தது. இப்ப 2014 2004 விடவோ 2009 விடவோ குறைவாக இருப்பதாக எனக்கு படல. ஊடகங்கள்ல வர செய்திகளை வைத்து மட்டுமே இதையெல்லாம் எடை போட்டு பார்க்க முடியாது. ஆனா என்னை பொறுத்த வரையில் நம்பிக்கை குறைந்த மாதிரி எனக்கு படலையே. உங்களுடைய நம்பிக்கையை பற்றி சொல்றீங்க, காங்கிரஸ் கட்சியோட நம்பிக்கையை பற்றி சொல்றீங்க. ஆனா இதற்கு முன்னால் இருந்தாலும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு பார்வையா இருந்தாலும் கூட இதற்கு முன்னால் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய குற்றச்சாட்டு மலையில் நடந்திருக்கிறது காங்கிரஸ் அரசு. அப்ப நீங்கள் சொன்னது ஊடகங்களுடைய பலங்களாகட்டும், அது மக்களுடைய சென்று சேர்ந்திருக்கக்கூடிய விதமாகட்டும், இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஒரு அலையை ஏற்படுத்திப்பாரு நினைக்கலையா? எங்கேயும் எதிரான அலை எனக்கு படல. 10 ஆண்டுகள் ஒரு கட்சி ஆட்சியில இருந்துச்சுன்னா குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். எதியூரப்பா மேல குற்றச்சாட்டுகள் இல்லை. பிரகாஷ் சிங் பாதல் மீது வழக்கே இருக்கு. எதியூரப்பா மீது வழக்கு இருக்கு. எல்லாவற்றையும் விட புகழ்பெற்ற வழக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது கடந்த 16-17 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் குற்றச்சாட்டு இல்லையா? அதெல்லாம் ஊழல் இல்லையா? 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தால் குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். அதை தவிர்க்கவே முடியாது. இது உங்களுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தா நீங்க நினைக்கல? அதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் வரும், அதை நான் சமாளிப்போம். ஆனா இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், ஒரு எதிர்மறை விளைவை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதா நீங்க நினைக்கலையா? அதே விளைவு மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏற்படணுமா இல்லையா? ஒவ்வொரு முதலமைச்சர் மீதும் உள்ள குற்றச்சாட்டுகளை நான் சொல்றேன். அவர்களெல்லாம் நம்பிக்கையோடு தேர்தல் சந்திக்கிறாங்கன்னு நீங்களே சொல்வீர்கள் என்றால் நாங்கள் ஏன் தேர்தலை நம்பிக்கையோடு சந்திக்க கூடாது? குற்றம் சாட்டப்பட்டவர்களை வேட்பாளராக நிறுத்தினா அங்க அந்த இடத்துல பலவீனம் ஏற்படுது. குற்றம் செய்பவர்கள் தனி நபர்கள் தான். கட்சி குற்றம் செய்வது கிடையாது. அந்த தனிநபர்களை கழட்டி விடுறது மூலமாவோ, அந்த தனிநபர்களுக்கு சீட்டு கொடுக்காத மூலமாவோ அந்த குற்றச்சாட்டுல இருந்து கட்சி விலகிவிட முடியுமா? என்ன விலகிவிட முடியாது. ஒரு அளவுக்கு தன்னை தொலைவில் வச்சுக்க முடியும். குற்றத்தை உணர்ந்து அல்லது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, அந்த குற்றச்சாட்டை உணர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படும். தொடர்ந்து உங்களோட கூட்டணி வைத்தோர்லாம் வெளியேறியது உங்களுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்காதா? கூட்டணிகள் அமைவது, கூட்டணிகள் மாறுவது, கூட்டணிகள் உடைவதெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை. காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியாகத்தான் இருக்கிறது. 2004 தேர்தல் அறிக்கை, 2009 தேர்தல் அறிக்கை, 2014 வெளியிடவிருக்கும் தேர்தல் அறிக்கை எல்லாம் மூன்றையும் பாருங்க. அது ஒரு கோர்வையாகத்தான் அந்த தேர்தல் அறிக்கைகள் எங்களுடைய திட்டங்களை சொல்கிறது. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் அப்படியே இருக்கு. மற்ற அரசியல் கட்சிகளுடைய பார்வை மாறும் பொழுது கூட்டணிகள் ஏற்படுகின்றன, கூட்டணிகள் மாறுகின்றன. மக்களுடைய பார்வையில காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குங்கிறத தாண்டி கூட்டணி கட்சியோட நம்பகத்தன்மை கூட பெற முடியல அப்படிங்கிறது ஒரு பலவீனமாகாதா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகள் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு
பெரிய கூட்டணி கட்சிகள் எதுவும் கிடையாது. ஆக காங்கிரஸுக்கு கூட்டணி கட்சிகள் கிடையாது. இது ஒரு புதுமையான ஒரு நிகழ்வு தான், இல்லைன்னு சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி ஒன்றுதான் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்குள்ள 2 கட்சிகளை தன்னுடைய கூட்டணி கட்சியாக சேர்த்துக் கொள்ள முடிந்தது. ஆனா இத்தனை ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியால் ஒரு கூட்டணி கட்சியை சேர்க்க முடியல. ஆகவே கூட்டணி கட்சிகளை சேர்த்துக் கொள்ள முடியுமா முடியாதா என்பது அந்தந்த காலத்தை பொறுத்தது. அதிமுகவும் திமுகவும் வந்து ஒரு கூட்டணி கட்சியில் அமைச்சிருக்க கூட்டணி இல்லாமலே போட்டியிருந்தா கூட அவர்களுடைய ஓட்டு வங்கியும் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய ஓட்டு வங்கியும் ஒன்றாக பார்க்க முடியுமா? நான் பார்க்கல, அங்க சொல்லலையா. அதிமுக திமுக இரண்டும் காங்கிரஸை விட தமிழகத்தில் பெரிய கட்சிகள் நாம் மறுக்கலையே. ஆனா 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, ஏன் 6 முனை போட்டி வரும் பொழுது எந்த தொகுதியில எந்த முடிவு ஏற்படும் என்பதை யாருமே சொல்ல முடியாது. நீங்க சொன்ன போல 2004 விட 2009 அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்றதுக்கு, அதிகமான எண்ணிக்கையில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் தென் மாநிலங்கள். இந்த முறை தென் மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆந்திராவில் உங்களுடைய கட்சிகள் வந்து துண்டாய் இருக்கிறது. அதே போல தமிழகத்தில் உங்களுடைய ஆதரவு குறைந்திருக்கிறது. கர்நாடகாவில் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அரசியல் பார்வையாளர்கள். உங்களுக்கு எது பலமாக இருந்ததோ அது இந்த முறை மாறி இருப்பதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்களா? 2009 2004 விட 61 இடங்கள் கூடுதலாக காங்கிரஸ் பெற்றதற்கு காரணம் நகர்ப்புறங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அர்பன் vote எல்லா பெரிய நகரங்களிலேயும் எல்லா தலைநகரங்களிலேயும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றோம் 2009. 2014 ஆந்திராவில் ஒரு பின்னடைவு இருக்குங்கிறது நான் ஏற்றுக்கிறேன். ஆனா கர்நாடகாவில் எங்களுக்கு வாய்ப்பு கூடி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கேரளாவில் வாய்ப்பு கூடி இருக்கு. 2 கட்சிகள் இடதுசாரி முன்னணியில் இருந்தவர்கள் இப்பொழுது காங்கிரஸ் முன்னணிக்கு வந்திருக்கிறார்கள். ஆக காங்கிரஸ் கட்சி எங்க பலம் கூடி இருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாதது ஓரளவு பலவீனம் தான் 2009 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. ஆக இதை கூட்டி கழித்து பார்ப்பது என்பது இன்னைக்கு செய்யப்படாது. மே மாதம் 16ஆம் தேதி தான் செய்யணும். இது வந்து அண்டை மாநிலங்கள் ஒப்பிடுற அளவுக்கு உங்களுடைய கணக்குல ஒரு இடத்துல சரிந்தாலும் இன்னொரு இடத்துல சமாளித்தலாம் அப்படிங்கும்போது தமிழகத்துல இந்த பின்னடைவை எப்படி சமாளிக்க போகிறீர்கள்? நான் சொன்னேன் 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, ஏன் 6 முனை போட்டி ஒரு தொகுதியில் நடைபெறும் பொழுது அங்கு யார் வேட்பாளர்கள், யார் யாருக்கு ஆதரவாக சமுதாயத்தினர் இருக்காங்க, இதை பொறுத்து தான் வெற்றி தோல்வி. இப்ப 5 வேட்பாளர்கள்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஜாதியை மறுப்பவன், ஜாதி அரசியலை எதிர்ப்பவன். ஆனால் ஜாதி அடிப்படையில் சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவு வாக்குகள் விழுகிறத நான் மறுக்கிறேன். இப்ப 5 வேட்பாளர்கள் இருக்கிற இடத்துல 4 பேர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் வச்சுக்கோங்க. 5வது வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவர் போட்டியிடுகிறார் என்றால் அந்த 5வது வேட்பாளர் வெற்றி பெற முடியாதுன்னு இன்னைக்கு சொல்ல முடியாது. ஒரே சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் எல்லாம் பிளவுபடும். படும் நான் சொல்லல. முதல்ல சாதி அடிப்படையில் ஓட்டு போடப்படாதுன்னு நான் சொல்றேன். ஆனால் போடுகிறார்கள் என்பதும் எனக்கு புரியுது. ஆக வாக்குகள் எல்லாம் எப்படி போகுங்கிறதெல்லாம் எல்லா வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு யாருக்கும் யாருக்கும் இடையே போட்டி என்பது தெளிவான பிறகு பிரச்சாரத்தை பொறுத்து அந்த மாவட்டத்தில், அந்த தொகுதியில, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் கணிக்க முடியும். நேரடி போட்டினா இன்னைக்கே கணிச்சிடலாம். உங்களுடைய பார்வையில தமிழகமும் சரி, தேசியமும் சரி, கட்சிகள் அடிப்படையில் வாக்குள்ளதான் நினைக்கிறீங்களா, அல்லது வேட்பாளர் அடிப்படையில் வாக்குள்ளதான் நினைக்கிறீங்களா, அல்லது ஜாதி பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க நீங்க திடமா நம்புறீங்களா? இது நான் வருத்தத்தோடு சொல்லுகிற முடிவு. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில அகில இந்திய அளவில், நான் தமிழ்நாடு பத்தி சொல்லல, அகில இந்திய அளவில் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பது ஜாதி. 2வது கட்சி, 3வது பணம். வேட்பாளருக்கு வேலையே இல்லை. வேட்பாளருக்கு வேலை இருக்கு. இதையெல்லாம் மீறி சில நேரங்களில் வேட்பாளர்களுடைய திறமை, குணம், ஆளுமை வெற்றி பெறுகிறது. அது கடைசியான வாய்ப்பாகத்தான் இருக்கிறது. இல்ல, இன்னைக்கு இருக்கிற நிலைமையை கேட்டீங்க, நான் யதார்த்த நிலைமையை சொல்றேன். ஆனா சில வேட்பாளர்கள் இதுக்கு விதி விலக்கு. இப்ப திருமதி சோனியா காந்தி அவர்கள் ராய்பரேலி தொகுதியில் நிற்கிறார் என்றால் அவர் விதி விலக்கு. இந்த கணக்கெல்லாம் அங்க பொருந்தாது. இப்ப இந்திய அளவுல நீங்க வந்து உங்களுடைய கட்சிக்கு வந்து எதிர்ப்பான அலை இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி நரேந்திர மோடி அலை வீசுகிறது என்று ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு எண்ண ஓட்டம் எழுந்திருக்கிறது. அதை நீங்கள் மறுப்பீர்கள்? இந்திய அளவுல வீசல. ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல
குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அவருக்கு ஒரு எழுச்சி இருக்குங்கிறது நான் மறுக்கிறேன். ஆனால் இந்தியா என்பது இந்தி பேசும் மாநிலங்கள் மட்டும் அல்ல. இந்தியா என்பது நகரங்கள் மட்டுமல்ல. மேற்கு வங்காளத்தில், அஸ்ஸாம்ல, வடகிழக்கு மாநிலங்கள்ல, காஷ்மீர்ல, கேரளாவில், ஆந்திர பிரதேசத்தில், தெலுங்கானாவில் எல்லாம் மோடி அலை கிடையாது. தமிழ்நாட்டில் கூட சென்னை, கோவை போன்ற ஒரு சில நகரங்களை தவிர கிராமப்புறங்கள் எல்லாம் மோடி அலையெல்லாம் கிடையாது. நீங்க சொன்ன மாநிலங்கள் எல்லாமே வந்து ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், அசாம் ஆகட்டும், இதெல்லாமே சின்ன மாநிலங்கள். ஆனா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கு. யூபியோ, பீகாரோ, மத்திய பிரதேசம். யதார்த்த நிலைமை, அது யதார்த்த நிலைமை. நான் இல்லைன்னு சொல்லல, அதை மாற்றி அமைக்க முடியாது. நம்ம இந்த அரித்மேட்டிக் அந்த கணக்கில் அந்த மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை, நீங்க சொல்லக்கூடிய அந்த உதாரணங்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கை. அது எல்லாம் கூட்டி பார்த்தா கூட நாடாளுமன்றத்தில் 543 சரிபாதி தான். தமிழகத்தை பத்தி நம்ம பேசும்போது, தமிழகத்துல நீங்க வந்து தொடர்ந்து திமுகவோட கூட்டணியில நீடிக்கணும்னு விரும்புனீங்க. ஆனா திமுக உங்களை நிராகரித்து விட்டது. அதற்கான காரணம் என்ன? காங்கிரஸோடு இருப்பது நம்மையும் சேர்த்து மூழ்கடித்து விடும் என்று திமுக நம்பியதானா? என்ன காரணம்னு நான் அவங்களை கேட்கல, அவங்களும் எனக்கு சொல்லல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் அரசை விட்டு விலகியது, பிறகு கூட்டணியை விட்டு விலகியது, மீண்டும் இப்பொழுது கூட்டணி அமைப்பதில்லை என்ற முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. அது அவங்க கட்சி முடிவு. அதற்கு என்ன காரணம், என்ன கணக்கெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் வெளிப்படையாக அவர் சொன்ன காரணம், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடுக்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க, இலங்கை பிரச்சனையில் நீங்க துரோகம் செஞ்சுட்டீங்க. இந்த வெளிப்படையான காரணங்கள்ல கூட நீங்க அவங்களை கன்வின்ஸ் செய்ய முடியலையா? அவங்களால வந்து இந்த மாதிரி பதில், நீங்க சொல்ற பதில் தவறு, நீங்க சொல்லக்கூடிய காரணம் தவறு என்று நீங்க அவர்களை மடக்க முடியலையா? ஒரு விவாதம் ஏற்பட்டா தானே சொல்ல முடியும். பொது மேடைகள்ல சொல்றோம். இப்ப சில்லறை வர்த்தகத்துல அந்நிய முதலீடு எடுத்துங்க. சில்லறை வர்த்தகத்துல இன்னைக்கு பெரிய நிறுவனங்கள், பெரிய முதலாளிகளோட முதலீடு இருக்கிறது. ரிலையன்ஸ் இருக்கு, பிர்லா இருக்கு, சஞ்சீவ் கோயங்கா இருக்கு, பியானி இருக்கு. இவர்களெல்லாம் பெரிய முதலாளிகள், பெரிய நிறுவனங்கள் சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபடுறாங்க. இந்திய நிறுவனங்கள். அதுக்காக ஊர்ல இருக்க கடையெல்லாம் யாரும் மூடல. இன்னும் இந்த முதலீடு என்பது ஓனர்ஷிப், யார் முதல் போடுறாங்கிறத. ரிலையன்ஸ் முதல் போட்டா கடைகள் எல்லாம் மூடல. ரிலையன்ஸுக்கு பதிலா ஒரு பிரெஞ்சு கம்பெனி முதல்ல போட்டா எப்படி கடையெல்லாம் மூடும்? சில்லறை வர்த்தகத்தில் பெரிய நிறுவனங்களுக்கு இடமே இல்லைங்கிற வாதத்தை வச்சா நான் ஏத்துக்கிறேன். சில்லறை வர்த்தகத்தில் பெரிய நிறுவனங்கள் இருக்கலாம், ஆனா பெரிய நிறுவனங்கள் இந்திய முதலாளிகள் இருக்கலாம், வெளிநாட்டு முதலீடு வரப்படாதுன்னா அது தர்க்க ரீதியாக பொருந்தல. ஒண்ணு. ரெண்டாவது, யார் மீது எதையும் திணிக்கிற. இன்னும் சொல்ல போனா இதை எதிர்ப்பவர்கள் தான் தங்கள் எதிர்ப்பை மற்றவர்கள் மீது திணிக்கிறார்கள். ஒரு மாநில அரசுடைய கொள்கையை இன்னொரு மாநில அரசு மீது திணிக்கக்கூடாது. மத்திய அரசுடைய கொள்கை என்ன? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடை அனுமதிக்கலாம், ஆனால் இதை அனுமதிப்பதா கூடாதா என்பதை அந்தந்த மாநிலம் முடிவெடுக்க வேண்டும். இப்ப நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறேன், நீங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கீங்க. எனக்கு என்னுடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும், என் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆதரவோடு நான் இருக்கிறேன். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடை அனுமதிக்கலாம் நான் முடிவெடுக்கிறேன். நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிறீங்க. என் முடிவை உங்க மேல நான் திணிக்க கூடாது, அதே நேரத்தில் உங்க முடிவை என் மேல திணிக்கப்படாது இல்ல. ஆக அந்த உரிமை மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டது. அந்த உரிமை மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்ட பிறகு இல்லை எதிர்ப்பவர்களுடைய முடிவு தான் எல்லாருடைய முடிவாக இருக்கணும்னா அது என்ன நியாயம்? சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடோ, இலங்கை பிரச்சனையோ, மீனவர் பிரச்சனையோ, எந்த பிரச்சனை, அந்த 9 ஆண்டுகள் உங்கள் கூடவே இருந்தவர்களை உங்களால கன்வின்ஸ் செய்ய முடியலன்னு மக்கள் எப்படி நீங்க கன்வின்ஸ்? விவாதம் நடந்தா தானே முடியும். விவாதமே நடக்கலையே. இல்ல, உங்களோட அமைச்சரவையில் இருந்தவர்கள், கடைசி வரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் இருந்தவர்கள், அவர்களும் உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா மக்களை எப்ப பண்ண முடியும்? நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசினா தானே உங்களை நான் கன்வின்ஸ் பண்ண முடியும், அல்லது என்ன நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பேச்சுவார்த்தையே நடக்கலையே. அந்த கொள்கை ரீதியான பிரச்சனைகள் தாண்டி உங்களோடு இணைந்தால் இருக்கிற ஓட்டு வங்கிக்கும் சேதாரம் ஏற்படும் அப்படின்னு திமுக நினைச்சா மறுப்பீங்களா? அப்படி நினைச்சிருந்தா அது தவறான முடிவு. தேர்தல் முடிவுகள் அதை காட்டும். காங்கிரஸோடு சேர்ந்தால் ஒரு அரசியல் கட்சியுடைய பலம், வெற்றி கூடும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. காங்கிரஸோடு சேர்ந்ததால் ஒரு அரசியல் கட்சி இடங்களை இழந்ததுங்கிற உதாரணமே கிடையாது.
2011 சட்டசபை தேர்தல் வரைக்கும் காங்கிரசுக்கு பார்கெனிங் பவர் அதிகமா இருந்தது. 63 இடங்கள் பெற முடிந்தது. 2 ஆண்டுகள்ல என்ன நடந்ததுன்னு காங்கிரஸ் வந்து இவ்வளவு பெரிய வீழ்ச்சி சந்தித்தது? 2011 2009 தொடர்ந்து வந்தது. 2009 கூடுதலாக நாடாளுமன்ற தேர்தலில் 61 இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்த பிறகு அதனுடைய தாக்கம் தான் 2013 தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை பரிமாற்றம். அதற்கு பிறகு மாநில அரசு தேர்தல்கள்ல, மாநில சட்டமன்ற தேர்தல்கள்ல காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்திருக்கிறது. அதனுடைய தாக்கம் தான் இப்ப எதிரொலிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தாண்டி நீங்கள் வந்து கடுமையாக முயற்சி செய்த இன்னொரு விஷயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அவரோடு ஒரு அணி அமைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணீங்க. ஆனா அவர்கள் உங்களோடு இல்லாமல் இப்போது பாரதிய ஜனதாவுடன் இணைந்திருக்கிறார்கள். தேர்தல் கூட்டணி முயற்சியில நான் ஈடுபடல. நான் சொல்றது காங்கிரஸ் கட்சி. எனக்கு அந்த அதிகாரத்தை தரல. காங்கிரஸ் கட்சி தலைமை பலரோடு பேசுவதாக தகவல் சொன்னார்கள். யார் யாரோடு பேசினார்கள், எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. ஆகவே அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல இயலவில்லை. நீங்கள் ஏதேனும் ஆலோசனை வழங்கினீர்களா? இவரோடு சேர்ந்தால் சரியா இருக்கும், இவரோடு சேர்ந்தால் சரியாக இருக்காது என்று கருத்து கேட்டபோது கருத்து சொல்லி இருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே காங்கிரஸ் தமிழகத்துல பாரதிய ஜனதா பெரிய அளவுல பலமா இல்லாட்டாலும் கூட காங்கிரசுக்கு பிரதான எதிரியாக இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா தான். ஆனா தமிழகத்துல அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அவங்க வடிவமைக்கும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? இங்க சென்னை வந்து ராஜ்நாத் சிங் கூட தமிழகம் ஒரு செய்தியை நாடு முழுவதும் சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எந்த செய்தியும் சொல்லல. மிகப்பெரிய கூட்டணி எல்லாம் கிடையாது. இன்னும் மிகப்பெரிய கூட்டணி ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள வாக்கு பலத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டணி அல்ல. மிகப்பெரிய கூட்டணியா இருந்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மிரண்டுல போயிருக்கணும். நேரம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிரண்டு போயிடுச்சா? நான் பார்த்தேன். இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருடைய ஒரு பேச்சை பார்த்தேன். ஒரு இடத்துல கூட இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலையே. மிரண்டு போயிருந்தா மிகப்பெரிய கூட்டணின்னு நீங்க விவரிக்கிற அந்த கூட்டணியை பார்த்து மிரட்சி அடைஞ்ச மாதிரி தெரியலையே. இல்ல இப்போதைக்கு வந்து அவருடைய எதிரி யார் அப்படிங்கறது தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாமா? அதை இல்ல நீங்க சொல்றது இதுதான் பெரிய கூட்டணின்னு சொல்றீங்க. இதுதான் பெரிய கூட்டணினா இந்த கூட்டணியெல்லாம் எதிரியா பார்க்கணும். பார்க்கலையே. நாளைக்கு யார் நண்பர் ஆவார் அப்படிங்கிற கூட கணக்கா இருக்கலாமே. அதான் அவங்க வெளிப்படையா சொல்லணும். இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பிஜேபியுடைய பி டீம்னு சொல்லியிருக்கேன். தேர்தலுக்கு பிறகு அதிமுக அங்கம் வகிக்கும் அரசுங்கிறாங்களே, எந்த அரசுல அங்கம் வைக்க போறார்கள்? காங்கிரஸ் அரசுலையா அங்கம் வகிக்க போகிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழக அரசுலையா அங்கம் வைக்க போகிறார்கள்? கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை ஏற்கக்கூடிய அரசுலையா அங்கம் வைக்க போகிறார்கள்? அல்லது ஜனாதிபதி ஒபாமா வந்து இங்க ஆட்சி அமைச்சு அதில் அங்கம் வைக்க போகிறார்களா? அதிமுக அங்கம் வைக்கும் அரசுன்னு சொல்லும் பொழுதே அது அவங்க மறைமுகமாக என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அரசு அமைந்தால் அதில் நாங்கள் அங்கம் வைப்போம்ங்கிறாங்க. ஏன்னா செல்வி ஜெயலலிதா பிரதமர் சொல்றதை அவங்களே விட்டுட்டாங்க. நீங்க சொன்னது போல மே 16ஆம் தேதி தெரியும் அவங்க சொல்லுவாங்களோ என்னமோ. மே 16ஆம் தேதி தெரியும்னு சொல்லட்டும். அப்புறம் அடுத்த கேள்வி வரும், மே 16ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் நீங்கள் அங்கம் வகிப்பீர்களா? கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைத்தால் அங்கம் வகிப்பீர்களா? பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் அங்கம் வகிப்பீர்களா? அடுத்த கேள்வி வந்துடும். அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பு வந்தால் அதிமுகவை நிராகரிப்பீர்களா? காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க முன் வந்தால் காங்கிரஸ் கட்சியின் தலைமையை, காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதச்சார்பில்லாத அனைவருக்கும் வளர்ச்சி என்ற இன்க்ளூசிவ் குரோத் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி ஆதரவு தெரிவிச்சா ஏன் நாங்க நிராகரிக்கணும்? செல்வி ஜெயலலிதா முதன்முறையாக முதலமைச்சராக வந்ததே காங்கிரஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான். அவருக்கு மறந்து போயிருக்கலாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு மறக்கல. இல்ல, ஆளுங்கட்சிக்கான அட்வான்டேஜ் அதிமுகவுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்டி இன்கம்பன்சியை நாங்க வந்து எடுத்துருவோம் சொல்லி சொல்றாங்க. அதுக்கான வாக்கு வங்கிகள் கிடைக்கும். பாஜக கூட்டணி ஒரு வலுவான, அவருடைய எண்ணத்தில் ஒரு வலுவான ஒரு அணியை சந்திக்குது. காங்கிரஸ் கட்சி எதை முன்னெடுத்து இந்த தேர்தலை சந்திக்கும்? சொல்வதற்கு என்ன இருக்கு, சமாளிப்பதற்கு, எதிர்கொள்வதற்கு? 10 ஆண்டு கால சாதனை. 10 ஆண்டு கால சாதனையை குறைத்து மதிப்பிடுபவர்கள் மனசாட்சி இல்லாதவர்கள். இந்த 10 ஆண்டு காலத்துல இந்தியாவுடைய ஜிடிபி 26 லட்சம் கோடியிலிருந்து 128 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. உயரும் 14-15. இந்த 10 ஆண்டு காலத்துல ஒவ்வொரு துறையிலையும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியும்.
ஆக 10 ஆண்டு கால சாதனையை முன்வைப்போம். ஒன்று. இரண்டாவது, இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டெல்லியில பத்திரிகை நிருபர்கள் வச்சிருக்கிற செல்ல பேரு சண்டை கோழிகள். இந்த சண்டை கோழிகள் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டோம். தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி இவர்கள் போடுகிற சண்டை யாருக்குமே பலன் கிடையாது. நாடாளுமன்றம் அமையும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் தான் வெற்றி பெற்று போவார்கள் என்றால் அதை விட தமிழகத்துக்கு சோதனையான ஒரு காலம் வர வேண்டியிருக்கார். இங்கிருந்து தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளும் போக வேண்டும். 39க்கு 39 நாங்க ஜெயிப்போம் நான் சொல்லல. ஆனால் கணிசமான அளவு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களும் வெற்றி பெற்று செல்வதுதான் தமிழகத்துக்கு நல்லது. தேசிய நீரோட்டத்திலிருந்து தமிழகம் மேலும் விலகிவிடாமல் தேசிய நீரோட்டத்தோடு கலந்து முன்னேறுவதற்கு திமுக வேட்பாளர்கள் சிலர் வெற்றி பெறலாம், அண்ணா திமுக வேட்பாளர்கள் சிலர் வெற்றி பெறலாம். ஆனா காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் சிலரும் வெற்றி பெற வேண்டும் சொல்லுவோம். தமிழகத்துக்கு நீங்க சொன்னீங்க தமிழகம் மட்டுமே இல்ல, இருந்தாலும் கூட தமிழகம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல வரிசையாக ஒவ்வொரு நாள் பிரச்சாரத்தின் போது அடுக்குகிறார். தமிழகத்துக்கு மத்திய செய்யக்கூடிய துரோகம் பதில் சொல்றேன். 1லிருந்து 15 வரை குற்றச்சாட்டுகள் சொல்றாரு. நீங்க 15 குற்றச்சாட்டுக்கு தான் பதில் சொல்றேன். நாங்க சொல்ல போற குற்றச்சாட்டுக்கு அவங்க பதில் சொல்லணும்ல. அப்புறம் இந்த குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் எடுபடும் நீங்க நம்ம கவலைப்படலையா? ஓரளவு எடுபடும், அதுக்கு பதில் சொல்லுவோம் இல்ல. அப்புறம் அவர்கள் மீது நாங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லுவோம்ல, அதுதானே ஜனநாயகம். குற்றச்சாட்டு என்பது கிரிட்டிசிசம், அதானே அரசியல்ல. குற்றச்சாட்டு என்பது விமர்சனம், கிரிட்டிசிசம். அவர்கள் சொல்வதை போல நாங்களும் சொல்லுவோம் இல்ல. ஜனங்க ரெண்டையும் தானே எடை போட்டு பார்ப்பாங்க. நீங்கள் குற்றச்சாட்டு சொல்வதாக இருந்தால் அதிமுக மீது சொல்வீர்களா, திமுக மீது சொல்வீர்களா? ஆளுங்கட்சி இங்க அதிமுக. திராவிட முன்னேற்ற கழகம் சில இடங்கள்ல கடுமையான போட்டி வேட்பாளராக இருக்கலாம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த நிலை, மாறிய நிலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அரசு அமைந்தால் எவ்வளவு கேடான விளைவுகள் இந்தியாவுக்கு ஏற்படும் என்பதை வலியுறுத்தி சொல்லும். அதிமுக உங்கள் மீது குற்றம் சாட்டினால் நீங்கள் பதில் குற்றம் சாட்டுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன உங்களுடைய பார்வையில. உங்களோடு இருந்த திமுக உங்கள் மீது குற்றம் சாட்டும் போது என்ன செய்யப்படுது? அதுவே தானே குற்றச்சாட்டு. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு தீர்மானம் வந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஆதரித்தது. என்ன காரணம்? மாநிலங்களுக்கு வீட்டோ உரிமை இருக்கிறது. ஆகவே அந்தந்த மாநிலம் தீர்மானிக்கட்டும். இப்ப ஹிமாச்சல்ல வேணுங்கிறாங்கன்னா ஹிமாச்சல்ல வரட்டும், பஞ்சாப்ல வேணுங்கிறாங்கன்னா பஞ்சாப்ல வரட்டும். பஞ்சாப் வேண்டாம்ங்குது, ஹரியானா வேண்டுங்குது, மகாராஷ்டிரா வேண்டும் என்று சொல்றது, குஜராத் வேண்டாம்ங்குது. ஆக அந்தந்த மாநிலங்கள் தீர்மானிக்கட்டும்னு விளக்கி சொன்ன பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இப்ப அந்த விளக்கம் ஏன் தவறான விளக்கம்னு அவங்க தானே சொல்லணும். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அந்த விளக்கத்தில் உள்ள நியாயம் அல்ல, மதச்சார்புடைய கட்சி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய காரணம். 2014 தேர்தலுக்கு முன்னாடி மதச்சார்பற்ற அல்லது மதச்சார்புள்ள கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அன்று காங்கிரஸ் கட்சி பதவி விலகி இருந்தால் அல்லது பதவி இழந்திருந்தால் தேர்தல் தான் வந்திருக்குமே ஒழிய மதச்சார்புள்ள கட்சி ஆட்சி வந்திருக்க முடியாது. சில்லறை வர்த்தக பிரச்சனை மட்டுமின்றி அவர்கள் சொன்ன அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு நிறைய இலங்கை பிரச்சனை சொல்ல போனால் 2G வழக்கில் எங்களை காங்கிரஸ் கட்சி வஞ்சித்தது என்று அவருடைய பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினார். பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுவதாலே குற்றச்சாட்டு ஆகிறார். 2G வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. ஆக அதை பற்றி விவாதிக்க முடியாது. ஆனால் 2G வழக்கு என்பது நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்துக்கு பல முறை போய் வந்து 2-3 தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் வந்துருச்சு. அந்த 2-3 தீர்ப்புகளை மறுத்துவிட்டு அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டுகளை பரிமாறிக்கொள்ளலாமே ஒழிய அந்த 2-3 உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் தானே சட்டம். உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண குடிமக்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பைத்தானே உண்மை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்ல, அந்த பிரச்சனையோட மெரிட்டுக்குள்ள போகாட்டா கூட ஜேபிசி அமைத்த போது அவர்கள் சொன்னது திரு சிதம்பரத்தையும் பிரதமரையும் கூட்டு விசாரிக்க வேண்டும் என நாங்கள் கூட்டாக எடுத்த முடிவு, இது கொள்கை முடிவு தானே தவிர ஊழல் நடக்கவில்லை என்று சொன்னார்கள். நாங்களும் கொள்கை முடிவு என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். நாங்களும் கொள்கை முடிவு இல்லைன்னு சொல்லலையே. ஜேபிசியில எங்க உறுப்பினர்களும் பிரதம மந்திரியும் அந்த தொலைத்தொடர்பு அமைச்சர் கபில் சிபலும் தொடர்ந்து சொல்வது இது கொள்கை முடிவு தான். 1993 இருந்து
2008 வரைக்கும் ஒரே கொள்கை முடிவு தான் எடுக்கப்பட்டது. நாங்க கொள்கை முடிவு இல்லைன்னு சொல்லலையே. இன்னும் சொல்ல போனா சிஏஜி இந்த கொள்கையை விமர்சித்த போது கொள்கையை அவர் விமர்சிக்க கூடாதுன்னு நாங்க சொன்னோம். ஆனா அதையும் தாண்டி வேறு சில தவறுகள் நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. நடந்துச்சா இல்லையாங்கிறத நீங்களோ நானோ தீர்மானிக்க முடியாது, நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். அதையும் தாண்டி தவறுகள் நடந்துருந்துச்சுன்னா, அந்த தவறுகள் நடந்தது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அந்த வழக்கு நடக்கத்தானே செய்யும். அந்த வழக்குல எப்படி அரசு தலையிட முடியும் அல்லது ஒரு அரசியல் கட்சி தலையிட முடியும்? ஒருவேளை நீங்களோ பிரதமரோ ஜேபிசி முன்னாள் கூட்டு பாராளுமன்ற குழு ஆஜராயிருந்தால் இந்த விமர்சனம் கூட உங்கள் மீது காங்கிரஸ் கட்சி நாங்க ஆஜராலேன்னு சொல்லலையே. எனக்கு ஜேபிசி கடிதம் எழுதல, என்ன ஜேபிசி அழைக்கல, நான் ஜேபிசிக்கு போக மாட்டேன்னு என்னைக்குமே சொல்லலையே. நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு மறந்துடுறீங்க. ஜேபிசி என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்பால் ஒரு தீர்ப்பை தர முடியாது, ஒரு முடிவுக்கு வர முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதுல மிக தெளிவாக இருக்கிறார். உங்களைப் போல, தங்கபாலுவை போல, வாசனை போல மூத்த தலைவர்கள் தேர்தல் விலகி இருப்பது காங்கிரசுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாது. என்ன தயவு செய்து மூத்த தலைவர்கள் வரிசையில் சேர்க்காதீங்க. உங்களையா 30 ஆண்டு காலம் நான் தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன். நிச்சயமா தமிழ்நாட்டிலேயே 30 ஆண்டு காலம் தேர்தலில் போட்டியிட்ட ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் கிடையாது, நான் தான். 30 ஆண்டு காலம். ஆக இது வரைக்கும் தேர்தலில் போட்டியிடாதவர்களை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்கக்கூடாது. நான் ஒரு தனி மனிதராக இல்லாமல் ஒரு காங்கிரஸ் கட்சியோட நலம் விரும்பி என்பவர்கள் காங்கிரஸ் கட்சியோட நலம் தான் உங்களுடைய நலம். காங்கிரஸ் கட்சியுடைய நலம் இளைஞர்களை போட்டியில் இறக்குவது நான் உறுதியா நம்புறேன். இதை 9 மாசமா சொல்றேன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பகிரங்கமா சொன்னேன். தீர்மானத்தை வழிமொழிந்து நான் பேசிய போது தெளிவாக சொன்னேன். 543 இடங்கள்ல சரிபாதி இடங்கள் 270 இடங்களுக்கு 35 வயது 40 வயதுக்கு உட்பட்டவர்களை போடுங்க. காரணம் இந்தியாவுடைய மக்கள் தொகை 121 கோடி, இதுல 83 கோடி 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். ஆக 35 வயது 40 வயதுக்குள்ள இளைஞர்களை போடுங்கன்னு பகிரங்கமா சொன்னேன். அது மட்டுமல்ல, பல பேட்டிகளை நான் சொல்லியிருக்கேன். 30 ஆண்டுகள் நான் தேர்தல் களத்தில் போட்டிட்டு இருக்கேன். என்ன பார்த்து யாரும் நீ தேர்தலுக்கு அஞ்சுறேன்னு சொல்ல முடியாது. 30 ஆண்டுகள் போட்டிட்டு இருக்கு. இல்ல அஞ்சுவதாக சொல்லல. அந்த அளவுக்கு நீங்க தேர்தலை எதிர்கொண்ட போது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டிருக்கும் போது நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு இக்கட்டான நிலையில நாங்க வேட்பாளரை போட்டு பிரச்சாரத்தை தொடங்கியாச்சே. நீங்கள் தமிழகம் முழுவதுமே பிரச்சாரம் மேற்கொள்வீர்கள். நான் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்வேன், தமிழ்நாட்டிலையும் பிரச்சாரம் செய்வேன். ஆனா களத்திலேருந்து ஓடல, நான் நிக்கலையே தவிர என்னுடைய பொறுப்புல ஒரு இளைஞரை நிறுத்துங்க. நான் ஊர்ல பேசும்போது என்ன சொன்னேன், இங்க ஆண் நின்றாலும் சரி, பெண் நின்றாலும் சரி, இளைஞர் நின்றாலும் சரி, முதியவர் நின்றாலும் சரி, நடைமுறையில இந்த தேர்தலில் இந்த தொகுதியில நான் தான் வேட்பாளர். நீங்கள் தேர்தலில் களம் காணாததுக்கு காரணம் இளைஞர்கள் வழிவிடணும் ஒன்றுதானா? இளைஞர்கள் வழிவிடணுங்கிறது முதல் காரணம், முக்கிய காரணம். இரண்டாவது காரணம் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். 30 ஆண்டு காலம் நான் தேர்தல் களத்தை பார்த்தாச்சு. எனக்கு எஞ்சியுள்ள ஆண்டுகள்ல பயணம் செய்ய வேண்டும், எழுத வேண்டும், படிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைன்னு பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில அரசுல இருந்த காலத்திலேயே சொல்லியிருக்கேன். அப்ப உங்களுடைய கடைசி தேர்தல் 2009 தான் கொள்ளலாமா? கடைசி தேர்தல் போட்டியிடுவதா சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அரசுல உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பலையா? அரசு வேலைக்கு நிறைய இளைஞர்கள் தயாரா இருக்காங்க. சாம் பிட்ரோட என்ன சொல்லியிருக்காரு, ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 70 வயதுக்காரர்களிடம் இதை கொடுக்காதீங்க, 40 வயதுக்காரங்கள்ட்ட கொடுங்க, அவங்க தான் நிறைவேற்ற முடியும்னு சொல்றாரு. நான் முழுமையா நம்புறேன், முழுமையா நான் அதை ஆமோதிக்கிறேன். இது இளைஞர்கள் யுகம். ஒபாமா வயது என்ன, கேமரான் வயது என்ன, இத்தாலி பிரைம் மினிஸ்டர் லெட்டாவுடைய வயது என்ன, மெக்சிகோ பிரைம் மினிஸ்டர் நேட்டோவுடைய வயது என்ன? இது இளைஞர்கள் யுகம். இந்தியாவில் 83 கோடி மக்கள் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள். நீங்க 40 வயதுல இருக்கிறவர்கிட்ட உங்க உடலை நம்புறீங்க, இருதயத்தை நம்புறீங்க, மூளையை நம்புறீங்க. அவர் ஆபரேஷன் செய்யறாரு, மூளையில ஆபரேஷன் செய்யறாரு, இருதயத்தில் ஆபரேஷன் செய்யறாரு. 40 வயது வழக்கறிஞரிடம் உங்க வழக்கு தர்றீங்க. ஆனா 40 வயது 45 வயதுல இந்த நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை கூட தரமாட்டேன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்கள் கட்சியுடைய தலைவர் சோனியாவுடைய வயது என்ன? பாரதிய ஜனதாவுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி வயது என்ன? கட்சியுடைய தலைவர் அவருடைய பார்வை, அவருடைய சிந்தனை, அவர் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் கட்சியுடைய தலைவர் தேர்தலில் நிற்கிறார். என்னுடைய கேள்வி என்ன, சோனியா காந்தி இந்த கட்சியுடைய தலைவராக இருந்து, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய கன்வீனராக இருந்து, மிகப்பெரிய சுமையில சுமந்து கொண்டு நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து அவர் கூட இந்த தேர்தல் போட்டியிடுகிறார். இதே பொறுப்பு கொண்டவர் ராகுல் காந்தி, அவரும் இந்த தேர்தலில் ஒரு களம் காண்கிறார்.
அப்படி உங்களை போன்ற மூத்த தலைவர்கள் இருந்து விளையாடுவதை விட்டுவிட்டு இருந்துதான் விளையாடுறோமே. ஒரு இளைஞரை போட்டு தானே விளையாடுறோம். களத்தை விட்டு ஓடலையே, களத்துல இருக்கிறோம். அடுத்த 40 நாட்களும் முழுமையாக களத்தில் இருக்க போறோம். களத்தை விட்டு யாரும் ஓடல. வெளியில பூரா என்ன விமர்சனங்கள் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்குதா? அது அறியாமையின் காரணமாக ஒரு விமர்சனம். ஜனாதிபதி புஷ்ஷை பார்த்து யாரும் நீ ஜனாதிபதி தான் நிக்க முடியாது, ஏன் செனட்டுக்கு நிக்கலன்னு யாரும் கேட்கறது இல்ல. டோனி பிளேரை பார்த்தோ, அடுத்த பிரதமர் கார்டன் பிரவுனை பார்த்தோ யாரும் நீங்க தேர்தல் ஏன் நிக்கலன்னு கேட்கறது. ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் கில்லார்ட் பதவி விலகினாங்க, கெவின் ரட் பதவி விலகினாரு, நீ ஏன் மறுபடியும் தேர்தல் நிக்கலன்னு யாரும் கேட்கல. இது அறியாமையின் காரணமாக. ஜனநாயக அரசியலுடைய இங்க இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக அரசியலுடைய கோட்பாடு என்னன்னா, அரசியல்வாதினா வாழ்நாள் முழுவதும் அரசியல்வாதியா இருக்கணும், அரசியல்வாதினா வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் போட்டியிடணும். இது ரொம்ப பிற்போக்கான கருத்து. கேட்டா தேர்தலில் போட்டியிடாமலும் அரசியல்வாதியாக இருக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் அதிகம் புழங்கக்கூடிய வலைத்தளங்கள்லாம் காங்கிரஸ் கட்சி பற்றிய விமர்சனங்கள் மிக பிரபலம். அர்த்தம் அதனால என்ன, இயற்கை தானே. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி மீது விமர்சனங்கள் வருவது இயற்கை தான். ஏன்னா அரசு பொறுப்பில் இருக்கவங்க தான் நல்லது கெட்டது இரண்டுக்குமே பொறுப்பேற்க வேண்டும். பாரதிய ஜனதாவுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியுடைய பொருளாதார அறிவு ஒரு தபால் தொலைக்குள்ள கொண்டு வந்துடலாம் சொல்லி நீங்க விமர்சனம் பண்ணீங்க. அவர் சென்னை வந்திருந்த போது உங்களை பத்தி ஒரு விமர்சனம் வச்சார். மிஸ்டர் ரீகவுண்டிங் மினிஸ்டர் என்று பல முறை சொன்னார். அது பொய். அவருக்கு தெரியாமலா பொய் சொல்றாரு. அந்த மேடையில இருந்து எல்லாருக்குமே தெரியும் ரீகவுண்டிங் நடக்கல. ரீகவுண்ட் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது தேர்தல் அதிகாரியால். அதான் வழக்கே. ரீகவுண்டிங் நடக்கலன்னு சொல்லும் பொழுது ரீகவுண்டிங் மினிஸ்டர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்லிட்டேனே, ஃபேக் என்கவுண்டர் வித் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு. உண்மையை கொலை செய்கிறார்னு அர்த்தம். அந்த தேர்தலில் உங்கள் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது ரொம்ப தாமதமா, இந்தியா முழுக்க முடிவுகள் வந்த பிறகும் கூட மிக தாமதமாக கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதுனால தான் அந்த சந்தேகமே கிளம்பி நாடு முழுக்க அப்படி. ஏன் தாமதமாக அந்த முடிவு வந்ததுங்கிறத நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் செய்யும்போது காரணம் சொல்லுவாங்க. தேர்தல் அதிகாரியால கேட்கணும், தேர்தல் அதிகாரியே கேட்கறது கிடையாது. ஏன் தாமதமாக முடிவு வெளியிடப்பட்டதுங்கிறத கேட்கறது கிடையாது. 2வது, என்னுடைய முடிவு வந்த பிறகு 100 முடிவு வெளிவந்துச்சே, அதை நம்ம அதெல்லாம் செல்லாத. அப்ப இருந்தாலும் கூட நரேந்திர மோடி போல ஒரு பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவரை அவருடைய பொருளாதார அறிவு ஒரு தபால் தலைக்குள் எழுதி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்றது அவரை சிறுமைப்படுத்துவது போல. சிறுமைப்படுத்துறதே கிடையாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்ல. அவர் படுத்தாத சிறுமையா? தேர்தல் தலைமை அதிகாரிய JM லிங்கோ என்பவரை அவர் கிறிஸ்துவர்னு குத்தி காட்டணுங்கிறதுக்காக ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ அப்படின்னு சொன்னாரு. ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்துவதற்காக அவர் உலக புகழ்பெற்ற தலைவர், எங்கேயும் தேர்தலில் நிற்கலாம், இத்தாலியில தேர்தலில் நிற்கலாம் சொன்னாரு. அதெல்லாம் சிறுமைப்படுத்துற பேச்சு இல்லையா? நான் பல கேள்விகள் அவர் கேட்டிருக்கேன். நீங்க பிரதம மந்திரி வேட்பாளர், ஏன் பத்திரிகை நிருபர்களை சந்திப்பது கிடையாது? ஏன் பத்திரிகை நிருபர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வது கிடையாது? இதுவரைக்கும் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தி இருக்கிறாரா? உங்களோட உட்கார்ந்து ஏன் நான் பேசிட்டு இருக்கேன், அவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட், உங்களுடைய நிலை என்ன? இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியை கேட்டா சீதாராம் யெச்சூரி சொல்லுவாரு, பிஸ்கல் பற்றாக்குறையை பற்றி எல்லாம் கவலைப்படக்கூடாது, தேவையான பணத்தை கடன் வாங்கியாவது அரசு செலவழிக்கும் என்பாரு. அது தவறான கொள்கை, அவருடைய கருத்து. பாரதிய ஜனதா கட்சி பிரதம மந்திரி வேட்பாளருக்கு என்ன நிலை? நிதி பற்றாக்குறையில, நடப்பு கணக்கு பற்றாக்குறையில் அவருக்கு என்ன நிலை? ஜிஎஸ்டி, அந்த ஜிஎஸ்டி சட்டத்தை மூர்க்கத்தனமாக மாநில அமைச்சரவைகள், மாநில அமைச்சர்கள் எதிர்க்கிறீங்களே, ஏன் எதிர்க்கிறீங்க? என்ன காரணம்? ஏன் நீங்களும் மத்திய பிரதேசம் எதிர்க்கிறீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்ல. டைரக்ட் டாக்ஸஸ் கோட், அது உங்க நிலை என்ன? இன்சூரன்ஸ்ல அந்நிய முதலீடு ஆதரிக்கிறேங்கிறீங்க, ஒரு நாள் ஆதரிக்கலைங்கிறீங்க. நேற்று யாரோ பார்த்தேன், ஒரு பாரதிய ஜனதா கட்சி உடைய ஸ்போக்ஸ் பர்சன், நாங்க இன்சூரன்ஸ் அந்நிய முதலீடை ஆதரிக்கிறோம். அப்ப ஏன் மசோதாவை நிறைவேற்ற 3 செஷன்ல ஏன் மறுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம எப்படி பிரதம மந்திரி வேட்பாளராக இருக்க முடியும்? இது எப்படி இருக்குன்னா, ஒபாமாவும் அவரை எதிர்த்தவரும் அங்க போட்டி போடும் போது இதை பத்தி உங்க கருத்து என்னன்னா, நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னா பதில் சொல்லணும்ல. இதெல்லாம் பத்தி, இதை பற்றியெல்லாம் அடிப்படையான பொருளாதார பிரச்சனைகளை பற்றி கருத்து சொல்ல மறுக்கின்ற
கருத்து சொல்வதை தவிர்க்கின்ற ஒரு வேட்பாளரை பத்தி நான் மரியாதையத்தான் சொன்னேன். இதுல நரேந்திர மோடி தான் பதில் சொல்லணுங்கிறது இல்லையா? அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய யார் ஸ்போக்ஸ் பர்சன் நான் நிதி அமைச்சர், எங்க கட்சியில நான் நிதி அமைச்சர். ஆக பொருளாதார விஷயங்களை பத்தி நான் தான் முன் வந்து பதில் சொல்லணும். பிரதம மந்திரி முன் வந்து பதில் சொல்லலாம். மற்றவர்கள் என்ன பதில் சொன்னாலும் அது துணை பதிலாகத்தான் இருக்குமே தோழிய, பிரதான பதிலாக இருக்க முடியாது. ஆக பாரதிய ஜனதா கட்சியில பிரதம மந்திரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர், இல்லைன்னா அவர் சொல்லணும் ஷேடோ கேபினெட் வச்சிருக்கேன்னா இங்கிலாந்துல இருக்கிற மாதிரி, இவர் தான் என்னுடைய நிதி அமைச்சராக வருவார், இவர் தான் நிதித்துறை சம்பந்தமான பொருளாதார சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்வார்னா சொல்லணும் இல்ல? அதுவும் கிடையாது. யார் பதில் சொல்றது இதுக்கெல்லாம்? இந்த விமர்சனங்கள்லாம் இல்லாமல், இந்த சர்ச்சைகள் எல்லாம் இல்லாமலே ஒரு தேர்தல் நடக்குதுன்னா 21ஆம் நூற்றாண்டில் இது விந்தையான தேர்தல். எல்லா நாடுகளிலையும் பொருளாதார பிரச்சனைகளை மையமாக வைத்துதான் தேர்தல் விவாதமே நடக்கிறது. நீங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக பிரதமர் வேட்பாளர் என்று யாரையும் முன்னிறுத்தாவிட்டாலும் கூட ராகுல் காந்தி தான் கட்சி அனைவராலும் முன்னிறுத்தப்படுகிறார். அவர் உங்களுடைய கொள்கையில பல விஷயங்கள்ல முற்றிலும் மாறுபட்ட கருத்தை கொண்டவராக இருக்கிறார். முற்றிலும் தவறு. சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல அவருக்கு ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் இருக்கிறது. தன்னுடைய கருத்தை சொல்றார். இல்ல, உங்களுடைய முதல்வரையே விமர்சனம் செய்தது, அவர் ஆதர்ஷ் கேம்ல அவங்க செஞ்சது தவறு அப்படின்னு நேரடியாக விமர்சனம் செய்தது. அந்த ஆதர்ஷ் கேம்ல தவறு நடந்திருந்தா அது தவறுன்னு சொல்றது விமர்சனம் இல்ல, அது தவறுன்னு சொல்றது உண்மையை ஒப்புக்கொள்வதாக அர்த்தம். ஆதர்ஷ் அந்த வீடுகளை ஒதுக்கியதுல தவறு நடந்திருந்தா தவறுன்னு சொல்றது தவறுன்னு இப்பதான் நான் கேள்விப்படுறேன். அது கட்சிக்குள்ள பேசியிருக்க வேண்டிய விஷயமோ நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய விஷயம் அல்லாமல் இல்ல, கட்சிக்குள்ள பேச வேண்டிய அளவுக்கு பேசியாச்சு. கட்சிக்கு வெளியில வழக்குன்னு வந்துருச்சுப்பா. வழக்குன்னு வந்த பிறகு, பப்ளிக் டொமைனுக்கு வந்த பிறகு அதை பத்தி கருத்து சொல்றது என்ன? தவறு நடந்திருக்கு, தவறுன்னு சொல்றோம். அது என்ன தப்பு? கடந்த 2009 வெற்றி பெற்ற உடனே ஜனாதிபதி உரையில சொல்லப்பட்ட விஷயம் 100 நாட்களில் கருப்பு பணத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஜனாதிபதி உரையில் சொல்லப்பட்ட விஷயம். கருப்பு பணத்தை கொண்டாடுறதுக்கு என்ன முயற்சிகள் எடுத்தோம்ங்கிறத நான் இடைக்கால நிதிநிலை அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் மீது வழக்கு பதிவாயிருக்கு, எத்தனை கணக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, எந்த நாடு நமக்கு முட்டுக்கட்டைகள் போடுகிறது எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் 4 நாளைக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கேன். அந்த கடிதத்தை அடுத்த வாரம் வெளியிட போறேன். அவருக்கு போய் சேர்ந்து அவர் கைக்கு போய் சேர்ந்துச்சான்னு ஊர்ஜிதம் செஞ்சுக்கிட்டு கடிதத்தை வெளியிட போறேன். கருப்பு பணத்தை கொண்டு வர்றதுங்கிறது, கருப்பு பணத்தை கொண்டாரேன் போய் ஒரு இடத்துல தோண்டி எடுக்கிறது இல்ல. இன்னொரு நாடுடைய ஒத்துழைப்பு வேண்டும், அந்த நாடு வங்கிகளுடைய ஒத்துழைப்பு வேண்டும். எத்தனை பேருடைய கணக்குகளை கண்டுபிடிச்சிருக்கோம். நேற்று, நான் பேரை சொல்ல விரும்பல, நேற்று ஒரு இடத்துல சோதனை நடந்து வெளிநாட்டு கணக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய நிதியமைச்சரா உங்களுடைய செயல்பாடுகள் இப்படி இருந்தாலும் கூட ஒரு தொகுதியுடைய எம்பியாக உங்களுடைய செயல்பாடு என்னவா இருந்தது தமிழக முதலமைச்சர் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சார். தமிழக முதலமைச்சர் நான் அதை பார்த்தேன், உரையை பார்த்தேன், அந்த கட்சி வெளியிட பார்த்தேன். வான் வாயிலாக வந்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறதுல. தரையில நடந்தா தான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். வானத்திலேருந்து பார்த்தா தெரியாது. வானத்திலேருந்து பார்த்தா தெரியாது. ஒரு மாநில முதலமைச்சர் கால் அந்த மாநிலத்தின் மண்ணில பதியாத முதலமைச்சர் நம்ம ஊர் முதலமைச்சர் தான். என் தொகுதியில் என்ன நடந்திருக்குன்னு நான் அச்சிட்டு வெளியிட்டு இருக்கேன், பாருங்களேன். 200க்கு மேற்பட்ட ஏடிஎம் மையங்களை திறந்த தவிர 700 கிடையாது சொல்றேன். மொத்தம் கேளுங்க சொல்றேன். நான் மத்திய அரசு மூலமாக நடந்தது சொல்றேன். அகல ரயில் பாதை, புதிய ரயில்கள், தொகுதியினுடைய 2 வாசல்லையும் பன்னாட்டு விமான நிலையங்கள், நேரடி விமான சேவை, கொழும்பு, சிங்கப்பூர், துபாய், கோலாலம்பூருக்கு நேரடி விமான சேவை, 3 பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள், மொத்தம் ஏறத்தாழ 1900 கோடி ரூபாய்க்கு 3 பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள். சிவகங்கை தொகுதிக்குள்ள சொல்றேன். சிவகங்கை தொகுதி பூரா கடக்குது 3 தேசிய நெடுஞ்சாலைகள். தஞ்சாவூர்ல இருந்து மானாமதுரை, திருச்சியிலிருந்து சிவகங்கை தொகுதி வழியா கடந்து ராமநாதபுரம், அப்புறம் மதுரையிலிருந்து ராமநாதபுரம், 3 தேசிய நெடுஞ்சாலையும் என் தொகுதியை 3 இடங்கள்ல முழுமையா கடந்து போகுது. இந்த நெடுஞ்சாலையுடைய திட்டம், நெடுஞ்சாலைங்கிறது நெடுஞ்சாலைக்கு மத்திய அரசு அனுமதி தரும்போது பகுதி பகுதியா தருவது கிடையாது, மொத்த நெடுஞ்சாலைக்கு தான் தர்றாங்க. நெடுஞ்சாலை திட்டத்துக்கு ஏறத்தாழ 1800-1900 கோடி ரூபாய். 19,000 மாணவர்களுக்கு கல்வி கடன் என் தொகுதியில மட்டும். 74,000 பேருக்கு முதியோர் பென்ஷன் வழங்குறோம்.
29,000க்கு மிகுதியான இந்திரா குழும வீடுகளை கட்டி தந்திருக்கிறோம். 141 பேருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து மருத்துவ உதவி பெற்று தந்திருக்கிறேன். 192 தலித் தொழில் முனைவோருக்கு தொழில் கடன் வழங்கி இருக்கிறோம். சொல்லிக்கிட்டே போலாம். உங்களுடைய இந்த எண்ணம் வந்து மக்கள்கிட்டையும் வெகுவா பரவிருக்கு நீங்க நினைக்கல? ஒரு பெரிய அளவுல இண்டஸ்ட்ரியை வந்து கொண்டு வந்து அது வந்து சிவகங்கை தொகுதியை வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமான ஒரு முன்மாதிரி. சிவகங்கை தொகுதியில கனிம வளங்கள் கிடையாது. சிவகங்கை தொகுதியில துறைமுகம் கிடையாது. துறைமுகமும் கிடையாது, கனிம வளங்களும் கிடையாது. கிராஃபைட் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்காங்க. கிராஃபைட் தொழிற்சாலையை கொண்டு வராதுக்கு காரணம் மாநில அரசு. அந்த தொழிற்சாலை மாநில அரசுக்கு சொந்தமானது. 3 முறை செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இடையில 2 முறை கலைஞர் இருந்திருக்கிறார். எத்தனை கடிதங்கள், எத்தனை முறை கலைஞரை சந்திச்சிருக்கிறேன். ஏன் 5 முறை 2 பேர் முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க. இது மாநில அரசுக்கு சொந்தமான டேமின். யார் கொண்டு வர வேண்டாம்னு சொன்னது? ஒரு கட்டத்தில் நான் சொன்னேன், இது மத்திய அரசு ஒப்படைச்சிருங்க, இந்த தொழிற்சாலையை மத்திய அரசு ஒப்படைச்சிருங்க. என்எல்சி போல. ஆமா, என்எல்சி போல நாங்க பண்ணி காட்டுறோம்னு சொன்னேன். அதையும் ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. மாநில அரசு தன்னுடைய தொழிற்சாலை விரிவாக்கவில்லை என்றால் மத்திய அரசை பழிபொழுவது இப்பதான் நான் பாக்குறேன். உங்க தொழிற்சாலை உங்களால விரிவாக்க முடியல, எங்களை ஒப்படைங்கன்னு சொல்றோம், அதுவும் முடியாதுங்கிறீங்க. நீங்க அடிப்படையில நீங்க வந்து இன்னமும் காங்கிரஸ் கட்சியில ஒரு நிறைவான இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்களா? ஏன்னா கடந்த பேட்டில நீங்க ஒரு முறை சொன்னீங்க, இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் ஜனநாயக பேரவை தொடர்ந்திருக்கலாமோ என்ற ஒரு எண்ணம் ஏற்படுதுன்னு சொன்னீங்க. இல்ல, அப்படி நான் சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, அந்த நேரத்துல நான் வந்து திருமதி சோனியா காந்தி அவர்களுடைய கருத்தை மதித்து காங்கிரஸ்ல சேர்ந்து தேர்தலில் போட்டிட்டேன். காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படியே தான் இருந்தது. தேர்தல் காலத்திலையும் இருந்தது. தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில இணைவதா அல்லது தனியாக காங்கிரஸ் ஜனநாயக பேரவையை நடத்துவதான ஒரு எண்ணம் எழுந்ததுன்னு சொன்னேன். ஒரு சிந்தனை இருந்தது, ஒரு சர்ச்சை நடந்தது. அப்புறம் எல்லாரும் கூடி முடிவெடுத்தாங்க, காங்கிரஸ்ல இணைவதுதான் சிறந்ததுன்னு முடிவெடுத்தாங்க. அதைத்தான் சொன்னேன் ஒழிய காங்கிரஸ் ஜனநாயக பேரவையை தொடர்ந்து நடத்துவோம் நான் என்னைக்குமே சொல்ல இல்ல. தொடர்ந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. தொடர்ந்திருக்கலாமோ என்று சில பேருக்கு தோன்றியது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்ப கூட சில பேர் சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு எல்லாரும் கூடி எடுத்த முடிவு காங்கிரஸ்ல இணைய வேண்டும் என்றார். இப்ப கூட ஏன் சிலர் சொல்றாங்க? சிலர் சொல்றாங்கன்னா பல காரணங்கள் இருக்கு. மாவட்ட கமிட்டிகள் 10 ஆண்டு காலமாக திருத்தி அமைக்கப்படவில்லை, மாநில பொதுக்குழு அமைக்கவில்லை, மாநில செயற்குழு அமைக்கவில்லை, மாநில நிர்வாகிகளை போடல, வட்டார கமிட்டி தலைவர்களை மாத்தல. ஆக பல காரணங்களினால் ஒரு பெரிய கட்சியில சேர்ந்தா அந்த பெரிய கட்சி வந்து கட்சி நிர்வாகத்தை சரியா செய்யலையேன்னு ஒரு ஆதங்கத்தின் காரணமாக, ஒரு கவலையின் காரணமாக சில பேர் சொல்றாங்களே ஒழிய காங்கிரஸ் கட்சி எதிர்த்து யாருன்னு சொல்லலாம். இது எல்லாமே சமீபகாலமா அமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நீங்க மறுக்க போறீங்க? நவம்பர் மாதம் மாவட்ட கமிட்டி அமைக்கப்பட்டது, மாநில செயற்குழு அமைக்கப்பட்டது. இதுவரை மாநில செயற்குழு கூட்டம் நடக்கல. மாவட்ட கமிட்டிகள் இன்னும் வட்டார கமிட்டிகளை திருத்தி அமைக்கல. இதற்கெல்லாம் காரணம் மாநில தலைமையா அல்லது மத்திய தலைமையிலிருந்து ஒப்புதல் கிடைக்காததான்? மாநில தலைமையா மத்திய தலைமையான்னு எனக்கு சொல்ல தெரியாது. நான் மாநில தலைமையிலையும் இல்ல, மத்திய தலைமையிலையும் இல்ல. மொத்தமாக தொண்டர்கள் மத்தியில 10 ஆண்டு காலம் கட்சி நிர்வாக அமைப்பை சீர்திருத்தம் செய்யவில்லைன்னு ஒரு கவலை இருக்கத்தானே செய்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல, உங்களுடைய கட்சி தலைவர் சோனியாட்ட உங்களுக்கு நல்ல செல்வாக்கு உண்டு, நீங்க நெருக்க உண்டு, தொடர்ந்து தொடர்புல இருக்கக்கூடியவர் நீங்க. அப்ப நீங்க சொல்லிருக்கலாமே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி அமைப்பு ரீதியாக கருத்தை தான் நான் சொல்ல முடியும். ஆனா கட்சி நிர்வாகத்தில் நான் இல்ல. கட்சி நிர்வாகிகள்னு சில பேர் இருக்காங்க. இல்ல, நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது உங்களுக்கும் மாநில தலைமைக்கும் ஒரு வேறுபாடு, ஒரு இடைவெளி இருக்கிறதோ? அப்படி மாநில தலைமைங்கிறது நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரே ஒரு மனிதர் தான். மாநில தலைமையே கிடையாது, செயற்குழு கிடையாது, நிர்வாகிகள் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து இலங்கை பிரச்சனையில காங்கிரஸ் அரசு மத்திய அரசு செய்தது என்ன அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சார்பா கூட்டம் போடாம நீங்க தனியா ஒரு கூட்டம் போட்டீங்க, ஒரு உள்ளரங்கு கூட்டம் போட்டீங்க. இல்லையே, அந்த கூட்டம் வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நான் ஏற்பாடு செய்த கூட்டம். நானே சொன்னேன், அந்த கூட்டத்தில் நானே அழைப்பாளர், நானே அமைப்பாளர், நானே பேச்சாளர், எல்லாரும் வர வேண்டும் என்பதற்காக, நம் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களும் வர வேண்டும் என்பதற்காக, இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் போடுறேன். கூட்டத்திலே சொன்னேன். மாநில தலைவர் திரு ஞானதேசன் நம்மகிட்ட பேட்டி அளிக்கும் போது சொன்னாரு, எங்களுக்கு சொல்லப்படலை, எங்களுக்கு தெரியாது, சொல்லியிருந்தா நாங்களே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்போம் சொல்லி சொன்னாங்க. இது எதுக்கு சொல்லணும்? மாநில தலைமை ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவர்களெல்லாம் மேடை போட்டு அவர்களெல்லாம் விளக்கணும். இது எதுக்கு சொல்லணும்னு கேட்கிறேன். இல்ல, ஒரு அமிக்கபிளான சிச்சுவேஷன், ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாத அப்படின்னு தானே காட்டுது. இல்ல, நான் எல்லாரோடையும் இணங்கி போறேன்.
நான் யாருக்கும் எந்த குந்தகமும் விளைவித்தது கிடையாது. எங்கேயாவது யாருக்காவது எந்த தடையாவது நான் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அழைத்த போது போய் பேசியிருக்கிறேன். ஆனா மேடை அமையாத போது சில நேரங்களில் நாங்களே மேடையை போட்டுக்கிறோம். இல்ல எல்லா தலைவரும் இணைந்து நீங்க திருச்சியிலயோ திருநெல்வேலியிலோ கூட்டம் போடும்போது உங்க கட்சிக்குள்ளே ஒரு எழுச்சி இருக்கும் அப்படி நீங்க தோணலையா? அது உண்மைதான். ஆரம்பத்துல 4-5 கூட்டம் நான் தானே ஏற்பாடு செய்தேன். நானும் என்னுடைய நண்பர்கள் தான் 4-5 கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். அது தொடர்ச்சியா செய்யணும்னா கட்சி பொறுப்பில் இருப்பவர்கள், கட்சி பொறுப்பு என்னிடம் இருந்தால் அது என்னுடைய பொறுப்பு. கட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தானே அந்த மாதிரி மேடைகளை நாள்தோறும் அமைக்கணும், வாரந்தோறும் அமைக்கணும். அரசு பொறுப்புல டெல்லியில இருந்துகிட்டு எப்படி வாரந்தோறும் இங்க மேடை அமைக்க முடியும்? நீங்க சொல்றது பார்த்தா அந்த ஏற்கனவே கே பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் இளைஞர்கள் வழிவிட ஆசைப்படுறீங்க. நீங்கள் மாநில தலைமையுடைய பொறுப்பை ஏற்று கட்சிக்கு ஒரு புத்துயிர் ஊட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, விருப்பம் இருக்கிறது? மாநில தலைமையை என்னிடம் தருவார்களான்னு முதல்ல கேட்கணும். அது மாநில தலைமையில எனக்கும் இடம் தருவார்களான்னு கேட்கணும். ஆனா எனக்கு தந்த பொறுப்பை, எனக்கு தந்த எந்த பொறுப்பையும் நான் தட்டி கழித்தது கிடையாது. கடந்த 30 ஆண்டு காலமாக நாள் ஒன்றுக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம் பணியாற்றி இருக்கிறேன். டெல்லியில கேட்டு பாருங்க. நீங்க இதற்கு முன்னால் திரு மூப்பனாரோட ரொம்ப இணைந்து இணக்கமாக செயலாற்றியுள்ள, அவரோடு சேர்ந்து தமாக துவக்கத்துல உங்களுடைய பொறுப்பு பங்களிப்பு இருந்தது. 12 மணி நேரத்துல கட்சியை தொடங்கணும், கட்சியினுடைய விதிகளை எழுதணும். அடுத்த 12 மணி நேரத்துல கட்சிக்கு அங்கீகாரம் பெற்று தந்தேன், சின்னம் பெற்று தந்தேன். ஆக கட்சி நடத்துவது என்பதை பற்றி எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கு. அப்போது இருந்த இணக்கம் நெருக்கம் திரு வாசனோடு ஏன் இல்லாமல் போனது? தலைமுறை இடைவெளியா? ஒண்ணு இணக்கம் இல்லாமல் இல்ல, மாநில கட்சியை சீர்திருத்தி அமைக்கிற மாநில கட்சி மாநில அமைப்புல எங்களுக்கு இடம் தரல. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டளிக்க வேண்டும், ஏன் மற்ற கட்சிக்கு ஓட்டளிக்க கூடாது என்றால் முக்கியமான 3 பாயிண்ட் நீங்க என்ன சொல்வீங்க? முதல்ல சொன்னேன், காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை பார்க்கணும். 2, தேசிய நீரோட்டத்திலிருந்து தமிழ்நாடு முற்றிலும் விலகிச் செல்லக்கூடாது என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் சிலர் வெற்றி பெறுவார்கள். அதுல ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்கள். அதோடு கணிசமாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் சொல்றேன். 3வது, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மாநிலத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்தியா என்பது ஒரு மொழி ஒரு மாநிலத்தை சார்ந்ததல்ல, பல மொழிகள் பல மாநிலங்கள். ஆக மத்தியில அமைய வேண்டிய அரசுல அனைவருக்கும் பொதுவான அரசு அமைய வேண்டும் என்றால் அத்தகைய அரசை காங்கிரஸ் கட்சி தான் அமைக்க முடியும். அதிலே தமிழனுக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு வேண்டும் என்றால் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். கூட்டணியுடைய பலத்தை கூட்டுவதற்காக பயன்பட்ட காங்கிரசுடைய உழைப்பு தன்னுடைய சொந்த கட்சியை முன்னேற்றுவதற்காக பயன்படவில்லையா? பயன்படும். எப்படி தமிழ் மாநில காங்கிரஸை 24 மணி நேரத்தில் உருவாக்கி 15 நாள்ல தேர்தலில் வெற்றி பெற்று செய்ய முடியும்? அதை யார் கையில அந்த பொறுப்பு ஒப்படைக்கணும்னு ஒப்படைக்கணும். இதே நபர்கள் தானே இருந்தோம். 1996 செய்து காட்டணுமா இல்லையா? வேட்பு மனு தாக்கல் தொடக்கத்துக்கு பிறகுதான் கட்சியே உருவாக்கியது. வேட்பு மனு தாக்கல் முடிவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால்தான் சின்னமே பெற்று தரப்பட்டது. இருந்தாலும் அனைத்து இடங்களையும் வெற்றி பெறலையா? இப்போ அப்போ உங்களுடைய பார்வை மாநில தலைமையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது. மாநில தலைமையை 4 முறை மாத்திட்டாங்க 10 வருஷத்துல. நான் மாநில தலைவரை மாத்தணும்னு சொல்லல, மாநில தலைமையை சீரமைக்கணும்னு சொல்றேன். தொடர்ந்து இப்படியே போனா உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி ஏதாவது இருக்குமா? நம்ம என்ன செஞ்சு சரி பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கட்ட முயற்சி இப்ப ஒரே முயற்சி தேர்தல் தான். தேர்தல் களத்துல முழுமையாக இறங்கி கடுமையாக பாடுபட்டு பல வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதுதான் இன்னைக்கு இருக்கிற முதல் கடமை. மே 16க்கு பிறகு எந்த அரசு அமையுதுன்னு பார்க்கணும். அதை பொறுத்து நம்முடைய முடிவுகள் எடுத்துக்கொள்ளணும். அதற்கு பிறகு தமிழ்நாடு கட்சியினுடைய நிலைமையை மறுபடியும் தலைமையிடம் சொல்லி தமிழ்நாட்டில் கட்சியை பெரிய வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அவங்க சீரமைச்சது சரின்னு ஆகி போயிடுது. தமிழ்நாட்டுடைய கட்சி நிலைமையை சொல்லி பல மாவட்டங்கள்ல அமைப்பின் அமையல, பல ஒன்றியங்கள்ல வட்டார கமிட்டிகள் அமையல, அப்படின்லாம் எடுத்து சொல்லணும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது உங்களுடைய சந்தேகமா இருக்கு? எந்த கட்சிக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்காது. யாருக்கும் 40க்கு 40 வெற்றி எல்லாம் கிடைக்காது இந்த தேர்தலில். இது 5 முனை போட்டி. யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை இப்பொழுது கணிக்க முடியாது. எல்லாருக்கும் ஓரளவு வெற்றி கிடைக்கும் நம்புறேன். அதே போல காங்கிரஸ் கட்சிக்கும் கணிசமான இடங்களிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதனுடைய ஆவா. அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும். நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நேரத்தை எங்களோடு ஒதுக்கி உங்களை பயன்படுத்திக் கொண்டது நன்றி.